பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜி புலம்பிட்டு இருக்காங்க. ராஜியால கான்சென்ட்ரேஷனோட படிக்கவே முடியறதில்ல. சரவணனும் அஞ்சலி ரெண்டு பேரும் போன்ல பேசிட்டு இருந்த விஷயம் மட்டும்தான் ராஜியோட மைண்ட்ல வந்துட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றது? நம்ம பேசாம அக்காவுக்கு போன் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இப்ப நேரா மீனாவுக்கு கால் பண்றாங்க. மீனாவுக்கு கால் பண்ணதும், அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரீயா இருக்கீங்களா? பிஸியா இருக்கீங்களா? நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன விஷயம் ராஜி? ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாக்கா, ரொம்ப பெரிய பிரச்சனை. எனக்கு ஒரு சந்தேகம்ன்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லி கேக்குறாங்க. படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஏதாவது பாடத்துல இது சந்தேகமா? சொல்லு ராஜின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தேகம். நான் படிக்கலான்னு சொல்லிட்டு வெளியே போனேன்னா அங்க சரவணன் மாமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? சரிக்கா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்குறேன். ஒருவேளை சரவணன் மாமா இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீ என்ன சொல்ல வரன்றது எனக்கு புரியல ராஜி, சொல்லுங்கன்றாங்க. சரிக்கா, நீங்க தான் சரவணன் மாமான்னு வச்சுக்கோங்க. சரவணன் மாமாவை எல்லாருமே திட்டுறாங்க. தன்னுடைய பொண்டாட்டி கர்ப்பமா இருக்காங்கன்ற விஷயம் சரவணன் மாமாவுக்கு அப்பதான் தெரிய வருது. வீட்டுல இருக்க எல்லாருமே அவரை கண்டபடி திட்டுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே சரவணன் மாமாவுக்கு தெரியுது. அப்ப நீங்க சரவணன் மாமாவா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன்றாங்க. ஆனா சரவணன் மாமா அந்த குற்ற உணர்ச்சியில கொஞ்சம் கூட இல்லாம எப்படி இருந்தாரு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன சொல்ற ராஜி? எனக்கு புரியல. அந்த பொண்ணு கிட்ட சரவணன் மாமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்ற ராஜி? உண்மையாவா? ஆமாக்கா, சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாரு. நீ கவலைப்படாத, உனக்கு துணையா எப்பவுமே நான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. எனக்கு இத கேட்டதும் ரொம்பவே ஷாக்கிங் ஆயிடுச்சு. சரவணன் மாமாவா இப்படி பேசுறாருன்ற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு ராஜி, சரவணன் மாமானே கிடையாது, இங்க இருக்க எல்லா ஆம்பளைங்களுமே அந்த மாதிரிதான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட முடியாதுக்கா. நிறைய பேர் பொண்டாட்டி தான் எல்லாம் கூட நினைக்கிறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னால நம்பவே முடியல. எனக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்குன்றாங்க. வருத்தம் மட்டும்தான் பட முடியும் ராஜி, வேற எதுவுமே நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அதை விட கண்டுக்காம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. ஏன்னா மத்தவங்க பிரச்சனைய தலையில போட்டுக்கிட்டு கடைசியில நம்ம எதையும் கண்டுக்காம இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது. அத்தை தான் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எதுவா இருந்தாலும் அத்தை பேசிக்கிட்டும் விடு ராஜின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு இப்ப மீனா சொன்னதும் ராஜியும் போனை கட் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம செந்தில் கேக்குறாங்க. என்ன மொத்தம் பொதுவா எல்லாரையும் ஆம்பளைகளும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்க, என்ன பிரச்சனை? இங்க பாருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் தூங்குறேன், என்கிட்டதான் பேச விருப்பம் இல்லை நீங்க சொல்லிட்டீல்ல, அப்படி என்ன என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? பேசாம படுக சொல்லிட்டு மீனா சொல்ல சிறுவிலும் அமைதியா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. இப்ப நம்ம பாண்டியன் கோமதி கிட்ட கேக்குறாங்க. ஏண்டி, நீ மயிலோட வீட்டுக்கு போன்னு சொன்னடி, போனியான்றாங்க. ஏங்க, நான் மட்டும் இப்படிங்க தனியா போறது? நீங்களும் வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு வரலான்றாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் எதுக்காங்க, நீ மட்டும் போயிட்டு வந்துருன்றாங்க. டே கதிரு, எனக்கு தனியா போக ஒரு மாதிரி இருக்கு, நீ வாடான்றாங்க. அம்மா, அந்த இடத்துக்கெல்லாம் நான் வரலம்மான்னு சொல்லிட்டு கதிரு சொல்றாங்க. உடனே பாண்டியன் சொல்றாங்க. ஏண்டி, மீனா தான் பேசிட்டு பழகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, மீனாவே கூப்பிட்டு பாரு. ஆமா இல்ல, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், மீனா வீட்டுல ஃப்ரீயா தான் இருப்பா, நான் கால் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப மீனாவுக்கு கால் பண்றாங்க. உடனே செந்தில், யாரு? உங்களுடைய சௌமியா அக்காவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தைதான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்லுங்க அத்தன்றாங்க. ஏ மீனா, ஏதாவது வேலை இருக்காடின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாத்த, ஏகப்பட்ட துணி துவைக்க வேண்டியது இருக்கு, சமைச்சு உங்க புள்ளிக்கு சாப்பாடு போடணும், அதுவும் ஒரு வேலையா இருக்குன்றாங்க. ஏய், நீ நீ மயில வீட்டுக்கு வரியான்றாங்க. இல்லத்த, எனக்கு வேலை இருக்கு, நான் வரலன்னு சொல்றாங்க. இங்க பாரு, பொய் சொல்லாத, ஒழுங்கா வா மீனான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அத்தை, நான் தான் தேவையில்லாத வேலை செய்யறவ, என்ன ஏன் அத்தை நீங்க கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு மீனா கேட்க,
ஏண்டி எனக்கு தனியா போக ஒரு மாதிரி இருக்கு, அதனால தானே உன்னை துணைக்கு கூப்பிடுறேன். நீ வந்தீன்னா உனக்கு மதியானம் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன் வான்றாங்க. சரி அத்தை வரேன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. சரி அத்தை நான் வந்துடுறேன், நீங்களும் ரெடியாகி வந்துருங்கன்னு சொன்னதும், எங்க மயிலக்கா வீட்டுக்கு அத்தை போறாங்களாம், என்ன கூப்பிட்டுருக்காங்க நானும் போறேன்றாங்க. ஏண்டி என்னை பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டியா? நீ பாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கன்றாங்க. அத்தை கூப்பிடுறாங்க, வேற என்ன பண்ண சொல்றீங்க என்ன? சிக்கன் பிரியாணி அத்தை செய்யறது சூப்பரா இருக்கும், நான் போக போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இந்த சோத்து மூட்டையை கல்யாணம் பண்ணிட்டு என்னதான் பண்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து செந்தில் இருக்காங்க. இப்ப கோமதி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அத்தை நானும் வரட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்காக? இல்ல மயிலக்காவை பார்க்கணும் போல இருக்கு, அதனால நானும் வரட்டுமான்றாங்க. இன்னைக்கு கோச்சிங் கிளாஸ் இல்ல ஞாயிற்றுக்கிழமை, சரி போகலாம் வான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ராஜியும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மயிலு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வீடு எல்லாமே கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம மீனா வந்து கால் பண்றாங்க. என்னக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வீடு தொடச்சிட்டு இருக்க மீனா. சொல்லு மீனான்றாங்க. இல்லக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், ஆனா அதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னா எனக்கு தெரியல. என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு மீனான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லக்கா நானு அத்தை கிட்டயும் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே நீங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்லிட்டேன். அது சொன்னது தப்புதான், உங்க பர்மிஷன் இல்லாம சொல்லிருக்க கூடாது, சொல்ல வேண்டிய கட்டாயம், அதனாலதான் நான் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. ஏன் மீனா சொன்ன? எதுக்காக சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை உங்களை பார்க்கணும்னு வரேன்னு சொல்லியிருக்காங்க, கூட ராஜி நானும் வரேன்னு சொல்றாங்க. என்னக்கா வரட்டுங்களா? நீங்க வீட்டுல ஃப்ரீயா தானே இருக்கீங்க, சரிங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து இங்கேயும் வீட்டுக்கு வராங்க. காய்கறி விலையெல்லாம் ஏகப்பட்டதா ஏறி போய் இருக்கு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா இன்னைக்கு அத்தையும் ராஜி மீனா 3 பேரும் என்னை பாக்குறதுக்காக வராங்களான்றாங்க. என்ன திடீர்னு வராங்க? இல்ல மீனா வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த அத்தை கிட்ட வந்து சொல்லிட்டாலாம், அதனால வராங்களான்றாங்க. வரட்டும், இன்னைக்கு உன் அப்பாவை இந்த விஷயத்த சொல்லலாம்னு சொல்லி போனதுக்கு அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி அனுப்புனாங்க. இப்ப எந்த மூச்சை வச்சுக்கிட்டு வராங்களாம்? வரட்டும், இன்னைக்கு 2ல 1 பார்க்காம விட மாட்டேன்றாங்க. அம்மா அவங்க பாட்டுக்கு வராங்க, வந்து பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போக போறாங்க. இதுல நீ எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாது. ஏன் தலையிடக்கூடாது? உன் அப்பாவை அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு போனாங்க, அத பத்தி எல்லாம் உனக்கு எந்த கவலையும் இல்ல அப்படிதானேன்றாங்க. அம்மா அவங்க வருவாங்க, பார்த்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல எதையும் பேசாத. என் வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கணும்ன்றத தயவு செஞ்சு என்னை எடுக்க விடு. இத பத்தி நீ பேசாம இருமான்றாங்க. அப்படியெல்லாம் முடியாத மயிலு, அப்படி ஒருவேளை நீங்க பேசுறதா இருந்தா நான் வீட்டை விட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. மயிலு வந்து உடனே மாணிக்கம் வந்து கேக்குறாங்க. என்ன பாக்கியம் மயில் இப்படி சொல்லிட்டு போறான்றாங்க? அவ அப்படிதாயா சொல்லுவா, அதுக்கெல்லாம் பார்த்துட்டெல்லாம் இருக்க முடியாது. இங்க என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு 2ல 1 பார்க்காம நான் விட போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க பாக்கியம். அடுத்ததா நம்ம அஞ்சலியையும் சரவணோட ட்ராக்கையும் காட்டுறாங்க. சரவணன் வந்து அஞ்சலி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சரவணா நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, கண்டிப்பா மயிலு பிரெக்னெண்டா தான் இருப்பாங்கன்னு சொன்னேன், நீ தான் நம்பலன்றாங்க. எனக்கு என்ன தெரியும், அவ பொய் சொல்றாலும் நான் நினைச்சேன், இப்படி இருக்குன்றது எனக்கு என்ன தெரியும்ன்றாங்க. இந்த அளவுக்கு டீப்பா நம்ம போயிருக்க கூடாது சரவணா, ஏதோ பார்த்தோமா பேசணுமான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம நம்ம 2 பேரும் மனசுக்குள்ள திரும்பவும் ஆசையை வளர்த்துக்கிட்டது தப்போன்னு எனக்கு தோணுதுன்றாங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அஞ்சலி? ஆமா சரவணா, உன் வீட்டுல இருக்கவங்க குழந்தைக்காகவாது கண்டிப்பா சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் கொடுப்பாங்க. திரும்பவும் நீ என்னை விட்டு போக தான் போற, அது நடக்கும். கோர்ட் ஹியரிங் என்னைக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. நாளைக்கு தான்றாங்க. அப்ப நாளைக்கு இது நடக்கும் அப்படித்தானேன்னு சொல்லிட்டு இப்ப அஞ்சலி வந்து சொல்ல, நடக்காது அஞ்சலி, இத்தனை நாள் வேற, இனி நான் இருக்க போறது வேற. என்ன ஆனாலும் சரி, எதுக்காகவும் நான் உன்னை கைவிட மாட்டேன். கண்டிப்பா உன்னைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். குழந்தை என்னுடைய பொறுப்பு, குழந்தைய நல்லபடியா பார்த்துப்பேன். அந்த மயிலு கிட்ட குழந்தைய விட மாட்டேன், உன்னையும் கல்யாணம் பண்ணிப்பேன். இதெல்லாம் நடக்குமா சரவணா? ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும் அஞ்சலின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து அஞ்சலியோட கையை பிடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து பாண்டியன் பார்த்துட்டு டேய் சரவணான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்பா அப்பா அது வந்துடுறாங்க. உனக்கு என்னடா சொன்ன சரவணா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க?
குடும்பத்துல எப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, உன் பொண்டாட்டி மாசமா இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே குற்ற உணர்ச்சியில கூனி குறுக்கி போயிட்டு அடுத்து என்ன நடக்கும், குழந்தையோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருந்தா நீ என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு சரவணனை கண்டபடி திட்டுறாங்க. ஏமா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? எதுக்காக நீ சரவணன் கூட இப்படி பேசிட்டு இருக்க? அவனுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியும், தெரிஞ்சு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அஞ்சலியை கண்டபடி பாண்டியன் பேச, அப்பா, தப்பு என் மேலனா என்ன திட்டுங்க, அஞ்சலி நீங்க திட்டாதீங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னவா எதிர்த்து பேசுற? இனி இருக்கு உனக்கு, வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு போயிட்டு எது ஒண்ணுனாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்பவே கோவப்படுறாங்க. பயங்கரமா கோவப்பட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப அஞ்சலி, நீ கவலைப்படாத, யாரு என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன், உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்ன ஆனாலும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு சரவணன் அஞ்சலி கிட்ட சொல்ல, பாண்டியன் கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வராங்க. உன் அம்மா போனவ வரட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப கோவத்துல இருக்காங்க. கதிர் அங்க என்னாச்சு பண்றாங்க, வரட்டும் உன் அம்மா வந்த அப்புறம் எது ஒண்ணும் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. உடனே சரணன் கிட்ட கதிர் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, நானும் அஞ்சலியும் பேசிட்டு இருந்தோம், அவ கையை பிடிச்சி உன்னை நான் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். என்னென்ன சொல்றேன்? ஆமாண்டா, எனக்கு ஒரு துணை தேவைப்பட்டது, அஞ்சலியா நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். யாரு என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேன், என்னுடைய முடிவுல நான் தெளிவா இருக்கேன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்ல, இதை கேட்டதுமே என்னென்ன பேசிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. இல்லடா, ஏன் பொறுமையா இருக்கணும், எதுக்காக பொறுமையா இருக்கணும், என்னுடைய முடிவை நான் சொல்றதுக்கு எதுக்காக தான் நான் தயங்கணும்னு சொல்லிட்டு இப்ப ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. பத்தியாடா, பத்தியா எப்படி பேசுறான்னு பத்தியா? அவன் பொண்டாட்டி மாசமா இருக்கா, அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வேற ஒரு பொண்ணு கூட இப்படி இருக்கான், இவனால என்ன சொல்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. வரட்டும் கோமதி, ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கே பேசி என்ன ஒரு முடிவுனால எடுக்கதான் போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல பாண்டியன் இருக்காங்க. உடனே அதுக்கு கதிர் அப்பா, இது அண்ணனுடைய லைஃப், அண்ணன் என்ன முடிவு எடுக்கணும் எடுக்க கூடாதுன்றத நம்ம சொல்றதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லையன்றாங்க. அதுக்காக அந்த பொண்ணு நிற்கதிய விட்டுறதா? இப்ப அந்த பொண்ணு வயத்துல நம்ம வீட்டோட வாரிசு வளருது, அதுக்கு என்ன வழி பண்ண போறீங்கன்றாங்க. அப்பா, குழந்தை எனது இல்ல, நான் ஒன்னும் சொல்லலையே, குழந்தையும் நல்லபடியா பார்த்துப்பேன், அதுக்காக அஞ்சலியும் விட்டு கொடுக்க முடியாது. அஞ்சலியை ஒரு முறை நான் ஏமாத்தினது போதும், திரும்ப திரும்ப அவளை ஏமாத்த விரும்பல, எதுக்காகவும் யாருக்காகவும் என் அஞ்சலியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சரவணன் சொல்றாங்க. பத்தியா எப்படி பேசுறான் பத்தியான்னு சொல்லிட்டு இருக்க. கோமதி வீட்டுக்கு வராங்க. மீனா ராஜியும் வீட்டுக்கு வராங்க. மீனா, உன் புருஷனுக்கு போன் பண்ணி இப்பவே வர சொல்லு, பழனி எங்கடா இருக்கான், பழனியை கூப்பிடுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் கோபத்துல இருக்க. என்னாச்சு மாமாவுக்கு, மாமா ஏன் இவ்வளவு கோபமா இருக்காரு, சரி இரு, நான் அவருக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மீனா போன் பண்ண போயிடுறாங்க. கதிர் கிட்ட கேக்குறாங்க. ராஜி என்னாச்சு, ஏன் மாமா இவ்வளவு கோபமா இருக்காரு, உனக்கே தெரியும், ஆனா அண்ணா கேட்கறதுல எந்த ஒரு தப்பும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கதிர் சரவணனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பாண்டியன் ரொம்பவே கோவத்துல சரவணன் மேல இருக்காங்க. ஒருவேளை நம்ம சரவணன் அஞ்சலியே கல்யாணம் பண்ணிக்க போறான்ற விஷயத்த மட்டும் குடும்பத்துக்கிட்ட சொன்னா குடும்பத்துல இருக்கவங்க யாரு நம்ம சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க திரும்பவும் பாண்டியன் சம்மதம் சொல்லுவாங்களா, இல்ல மயிலு கூடவே வாழ சொல்லி கட்டாயப்படுத்துவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.